வணக்கம் தமிழ் வாக்ஸ் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் தான். அவர்கிட்ட இன்னைக்கு இருக்கிற சினிமாவை பத்தியும் குறிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்டர்ல நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஓடிடில இதோட வரவேற்பு எப்படி இருக்கு? அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வாக்ஸ் தமிழ் வாக்ஸ் பொலிட்டிக்கல் இந்த மாதிரி இது பண்ணுறதை தாண்டி தமிழ் வாக்ஸ் சினிமா என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு நான் உங்கள்லாம் பேசும்போது சொன்னது சார் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுவாக கொண்டு போவோம். ஒன்று பழைய சினிமாக்கள், புது சினிமாக்கள், சினிமாவில் இருக்க ட்ரெண்டுகள், சினிமாவில் மற்றவர்கள் பார்க்காத விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை அலசுறது, டெக்னிக்கல் சைடு இந்த மாதிரி விஷயங்களை அலசுறது என்னுடைய நோக்கம்னாங்க. நீங்களும் அதுக்கு அதை நோக்கி பயணிப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் அதுக்கு கூட சேர்ந்து பயணிக்கிறேன்னு நம்புவேன். என்ன விஷயம்னா ஒரு நல்ல முயற்சி. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு படம் ஓடிடியில் ஓடுறது, தியேட்டரில் ஓடாமல் போய் ஓடிடியில் ஓடுறது அப்படின்னா அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பு, அந்த எந்த நிறுவனம் எடுக்குது, எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க, எவ்வளோ விளம்பரத்துக்கு செலவழிக்கிறாங்க, எவ்வளோ ப்ரொமோஷனு, எவ்வளோ அந்த ஆளுமை. ஒரு 2 படம் வரும்போது இவங்க படத்தை கொண்டு போய் பெருசாக எல்லா தியேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணுறது, 1000 ஸ்க்ரீனிங் 500 ஸ்க்ரீனிங்லாம் சொல்கிறாங்கல்ல, 100 ஸ்க்ரீனிங் கிடைக்காது கூட காத்து கிடக்கிற படம்லாம் இருக்குது. பல படங்கள் ஆண்டு கணக்கில் வர முடியாமல் வெளியே வர முடியாமல் கிடக்குது. அப்படி இருக்கும் பொழுது நல்ல படங்கள் வரும்பொழுது ஸ்க்ரீன் கிடைக்காது, விளம்பரம் இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது தியேட்டருக்கும் ஆளுங்க வரமாட்டாங்க. அப்படி வராத போது அந்த படம் என்னதான் நல்லா இருந்தாலும் ஓடாது. இங்கே ஓடிடினா அப்படி இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு பார்க்கலாம், வேறு வழி இல்லாமல் பார்க்கலாம், ஜாலி பார்க்கலாம், செலக்ட் பண்ணி பார்க்கலாம், யாராவது ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்படி வரும்பொழுது ஓடிடியில் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதிகமாக பார்க்கப்பட்ட படங்கள்லாம் அது வர சான்ஸ் இருக்குது. வெப்சீரிஸ் எடுக்க முடியாதவங்க ஓடிடியில் வெப்சீரிஸில் எடுத்து அது ஒரு சக்ஸஸ் பண்ணதெல்லாம் பார்க்குறோம். அதனால் இந்த படம் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு பெரிய பந்தா பண்ணி வர படங்கள் கூட தியேட்டரில் ஒரு வாரத்துக்குள்ளே தூக்கப்பட்டது இருக்குது. இதெல்லாம் என்னடா படம், யார் எடுத்தாலும் தெரில அப்படின்னு நினச்ச படங்கள் கூட நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு, அப்புறம் மகாராஜா பாருங்க, அது அந்த படம் கதையே வேற மாதிரி இருக்கும், ரிவர்ஸாக இருக்கும். நல்லா இருக்கணும்னு ஹிட் அடிச்சிச்சு. அது பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, ஹிட் அடிச்சிச்சு. ஒரு படம் சின்ன பையன் ஒருத்தர் ரஜினி கூட கூப்பிட்டு பாராட்டினாப்புல. இப்போ டிராகன் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அவர் எடுத்தாரு அஸ்வத் மாரிமுத்து. ஓமை கடவுளே. ஓமை கடவுளேவா? செல்போன் மாத்திக்குவாங்கல்ல, லவ் டுடே. அந்த லவ் டுடே அதெல்லாம் வித்தியாசமான கதைன்னொன்னா அதுக்கு பெரிய ஹிட் அடிச்சு. அதுக்கு பெரிய வரவேற்பு, பெரிய விளம்பரம், பெரிய ஸ்க்ரீனிங்லாம் இல்லை. நல்லா இருக்குன்னு பேசணுன்னா எல்லாரும் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு 25 வயது இளைஞர், அவருக்குள்ள இவ்வளோ திறமையான்ற மாதிரி நான்லாம் மிரண்டு போயிட்டேன். இன்னொரு பொதுவாக நீங்க ராதாமோகன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே கொண்டு போவார். சில இடத்துல நெகிழ வைப்பார், சில இடத்துல கலங்க வைப்பார். அதே மாதிரி நகைச்சுவை அவங்க படத்தில் இருக்கும். விசு சார் படம் பார்த்தா அது மாதிரி தான் இருக்கும். இதே ஒன்றி 10 தடவையும் ஒரே படத்தை கூட பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு காமெடி, குடும்ப விஷயங்களை ஒன்றி போகுது. வி சேகர், தங்கர் பச்சான், நம்ம சேரன். இந்த காலகட்டத்தில் அந்தந்த ரசிகர்கள் இவர்களுக்கு அடிமையாக இருக்காங்க. பல மாற்றங்கள் பெற வடிவேலுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததுல சேரன் ஒரு ஆள். இந்த வெற்றி கொடி கட்டுலாம் நீங்கள் அந்த பார்த்திபன் வடிவேலு, அந்த துபாய் காமெடிலாம், அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே கடத்திட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் வேற லெவல். அந்த வெற்றி கொடி கட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 ஃபேமிலி பிரிஞ்சு இவர் ஃபேமிலி 2 பேரும் ஒருத்தர் துபாயில் இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டிங் இருக்க மாதிரி மாற்றி இருப்பாங்க. அந்த ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு அப்படியே படத்தை ஒன்றி போக வைக்கும். அது மாதிரி எடுக்கிற காலகட்டத்தில் ட்ரெண்டு மாறும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு நடுவுலையும் ட்ரெண்டு மாறும், ரசிகர்களும் மாறுவார்கள், அவருடைய மனநிலையும் மாறும். இப்போ என்ன ட்ரெண்டு? குத்தி கொள்ளு, சுட்டு தள்ளு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு கணவன் மனைவி உறவை ரொம்ப நெருக்கமாக காமிச்சு அந்த பிரிவை காமிக்கிறதும் நமக்கு ஒரு மாதிரி நம்ம வீட்டில் நடந்த மாதிரி ஒரு இது வரும்ல, ஒரு கலக்கம், ஒரு கவலை. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் நான் பார்த்தேன். அஜித் நடிச்சதுலாம். இந்த சமீபத்தில் வந்துச்சு விடாமுயற்சியா, அதில் கணவன் மனைவியும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி சில சீன்கள் வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாது.
ஓகே. அவன் பிரிஞ்ச அப்புறம் நம்ம அப்படியே தேமையான்னு பார்த்துட்டு இருப்போம். அப்படியா கடத்திட்டானா? சரி சரி. உன்னை போட்டு எதுக்கு அடிக்கிறான்? அப்படிதான் சோ நமக்கு அந்த தோணும். ரிலேட்டபிள் ஃபேக்டர் இல்லன்னு சொல்ல நம்ம வரீங்க. அதோட போய் ஒரு அதோட இணைஞ்சு பார்க்கறது. படத்தோட ஒன்றி போயிடுவாங்கன்றாங்க. ஆமா. இப்ப எம்ஜிஆர், நம்பியார் சண்டை போட்டாங்கன்னா, கத்தி இப்படி திருப்பி இப்படி வந்துச்சுன்னா, ஐயா தலைவரே தலைவரே திருப்புங்க திருப்புங்க திருப்புங்கன்னுவாங்க. ஆ. அந்த அடிடா அடிடான்னுவாங்கல்ல, அந்த அதெல்லாம் என்னன்னா படத்தோட நம்மள இணைய வைக்கும். அதான் ஒரு இயக்குனருடைய திறமை. ம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலில ஒரு சின்ன சீனு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வயதான அம்மா, ஒரு கூட ஒருத்தர் இருப்பாரு. பொதுவா நம்ம ஃப்ளாட்லலாம் அப்படி தானே பார்க்குறோம். ஆமா. யாரு கூடயும் யாரும் ஒட்ட மாட்டாங்க. ம். லேடீஸ் மட்டும் சில சமயம் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. கணவர் வந்து அப்படி பார்வை பார்த்துட்டு, அப்படின்னு போயிடுவாரு. "ஏய் எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு நான் போறேங்க" அப்படின்னு போவான். அந்த இந்த இதுதான் பார்த்துருக்கோம் பல இதுல. ஆமா. அந்த மாரி தான் அவரும் ஒட்ட மாட்டாரு. ம். அதுக்கப்புறம் இந்த அம்மா போய் சிம்ரன் அந்த ஒரு இது டிஃபன் கொண்டு போய் ஏதோ செஞ்சு குடுக்கும்போது, அவரு கொஞ்சம் நெருக்கமாயிட்டு ஆல்பம்லாம் காமிப்பாரு. அப்புறம் அந்த ஃபேமிலியோட நல்லா இணக்கமா இருப்பாங்க. ஆமா. அந்த அம்மா ஒரு தடவ ஓடி வந்து எப்பவுமே காலைல எனக்கு முன்னாடி எந்திரிச்சுருவாரு, எந்திரிக்கலையான்னு சொல்லுவாங்க. ம். உடனே இவங்க எல்லாம் போய் எழுப்புவாங்க. அவரு டக்குன்னு எந்திரிச்சுருவாரு. ம். ஆனா இவரு இறந்துட்டாருன்ற அதிர்ச்சியில அந்த அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எமோஷனலா எமோஷனலா இருக்கும். அதற்கு பிறகு வர்ற காட்சியும் நம்மள அப்படியே ஒன்றர வச்சுருவாரு. இவ கூட போனா அனாதையா தான் இருப்பான்னு அவங்க அப்பா சொன்னாரு. அவங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு. ம். உண்மை அதுதான் நடந்து போச்சுன்னோனே, ஒவ்வொரு வீடா தட்டி எல்லாரும் வந்து சேர்ந்து அந்த காட்சி. அப்போ இந்த மாதிரி நம்மள படத்தோட ஒன்றர வைக்கிறாங்கல்ல. ஆ. அதுதான் ஒரு படைப்பாளியுடைய திறமைன்னு சொல்லலாம். ஓகே. நீங்க எதுவுமே ஒன்றாம வரல துப்பாக்கில சுட்டுன்னு இருப்பான். 300 பேர கொல்லுவான். இப்ப இட்டுன்னு ஒரு படம் வந்தது. நானி உண்மையிலே சிறந்த நடிகர். ம். ஆனா அவர் நடிக்கிற படம் பூரா வெட்டுறாரு, குத்துறாரு, அவன் தலைய வெட்டுறாரு, இவன் கைய வெட்டுறாரு, கால வெட்டுறாரு, இத வெட்டுறாரு. பார்த்துக்கினே தான் இருக்கிறோம். ம். என்னமோ காய்கறி வெட்டுறத பார்க்குற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரியல் லைஃப்ல ஒரு சின்ன அறுப்புன்னா கூட நம்ம என்ன ஆவோம்? தெரியுதா? படமுடைய அந்த கனெக்டிவிட்டி நம்ம அதுல புரியுது. ஒன்றி போறது தெரியுதா? புரியுது. அப்போ படைப்பாளியுடைய திறமை நமக்கு தெரியுதா? ஆ. ஒரு சின்ன ஒரு அந்த பையன் எங்க அம்மா என்ன உன் பேர் என்னன்னு கேட்டப்போ நான் அழுதுட்டேன்னு சொல்லிட்டு போய் தனியா அந்த சமையலறைல அழுவோம். ம். அந்த சீன்ல நம்மளே அங்க இருக்கிற மாரி ஒரு இது இருக்கும். ஓகே. அதே பையன் சர்ச்சில பேசுவோம். ம். என்ன சாப்பிட்டியான்னு எங்க அம்மா கேட்டதுக்கு பிறகு கேட்ட ஒரே ஆளு இவர்தான். ஆ. அந்த சீன்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க பார்த்தப்ப எப்படி தோணுச்சு? அப்படியே நம்ம மனசையே இறுக்கமாக்கிடுது. அதுதான் ஒரு இயக்குனருடைய திறமை. ஓகே. நீங்க ஒரு சில படங்கள பார்த்தீங்கன்னா, அம்மாவும் புள்ளையும் அழுவாங்க. இது பண்ணுவோம். நம்ம அப்படியே வெட்டேத்தியா பார்த்துட்டு இருப்போம். ம். அழு அழு அழுது தொலைச்சு முடி அப்படின்ற மாரி இருக்கும். ஏன்னா, இயக்குனருடைய அந்த இது இந்த காலத்துல இயக்குனர்களால சண்டை காட்சிகள அமைக்க தெரிகிறது. ம். டெக்னாலஜி வைஸ் புது புது விஷயங்களை புகுத்த தெரிகிறது. ம். ஆனால், நம்முடைய மனசுல அவங்க திரைக்கதையை புகுத்த தெரியல. ஓகே. ஒரு சில படங்கள் மட்டும் தான் நம்ம நெஞ்சை தொடுது. ஒரு நல்ல படைப்புனா, படம் பார்த்து முடித்த பிறகும் ஒரு ம். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம அழுத்தமா இருக்கணும். ஓகே. அந்த கதையோ, இல்ல அந்த கதையோட நம்ம இணைச்சு நம்ம வாழ்க்கைய அதில சம்மந்தப்படுத்திட்டு, நம்ம ஒரு மாதிரி ஒரு இறுக்கமா இருக்கிறோம்னா, அதுதான் படைப்பாளியுடைய இது. நான் டூரிஸ்ட் ஃபேமிலில அத தான் நான் பார்த்தேன். ஓகே சார். சோ படத்த பத்தி விலாவாரியா சொன்னீங்க அந்த கனெக்டிவிட்டி பத்தி. சோ இன்னைக்கு அப்படி அந்த கனெக்டிவிட்டி பத்தி பேசும்போது, இன்னைக்கு இருக்கிற மூத்த இயக்குனர்கள்லாம் வந்து ரீசென்ட்டா ஃப்ளாப்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப தக் லைஃபே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ சம்வேர் அவங்க கனெக்டிவிட்டி லூஸ் பண்றாங்க. அத டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ் கொண்டு வராங்கன்னு சொல்ல வரீங்களா? அதாவது எப்படின்னா, இப்ப நான் கொஞ்சம் பின்னாடி போறேன். ஓகே. எம்ஜிஆரோ, சிவாஜியோ ம். அவர்கள் படத்துல கதை என்ன இருக்கு? என்ன இதுன்னு கேட்டு நடிச்சாங்க. அதுக்கு பிறகு கூட ரஜினியோ, கமலோ ரஜினியோ கூட பார்த்தீங்கன்னா, 2000த்துல சந்திரமுகிக்கு முன்னாடி பாபா தோல்விக்கு பிறகு சந்திரமுகி. ம். கொஞ்சம் அவருடைய இயல்ப விட்டு இறங்கி வடிவேலுக்கு ஈக்குவல் ரோல் குடுத்து வந்தாரு. அதற்கு பிறகு ஒரு 2, 3 படம் ஒரு இளமையா நடிச்சு ஃப்ளாப் ஆச்சு. இந்த ஓகே. லிங்கா இந்த மாரி அண்ணாத்த இந்த மாரி படம். ஆமா. அப்புறம் ரஜினி டக்குன்னு இதாயிட்டு ரஜினி ஒரு பெரிய வியாபாரி. ம். அவருக்கு மக்கள் மனசு தெரியும். டக்குன்னு அவர் வயசுக்கு ஏத்த ரோல பண்ணி, அதுல கொஞ்சம் லைட் டான்ஸு, லைட் ஃபைட்டு அப்படின்னு பண்ணி போக ஆரம்பிச்சாரு. ம். அப்போ கொஞ்சமாவது டைரக்டர்கள்ட்ட ரஜினிக்கு ஏத்த கதைன்னா, அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும். ம். ரஜினி போய் 10 கொலை பண்றாரு ஒரு படத்துல. ம். யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, ரஜினின்றவரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர பார்த்தாலே பயமா இருக்கும். திடீர்னு பார்த்தா குழந்தைங்களோட இதுவ மனச கவர்ற மாரி 2 ஜோக் பண்ணுவாரு. ஆ. அப்படிதான் ரஜினி வந்தாரு. அந்த ரஜினி போய் 10 கொலை பண்றாரு, இது பண்றாருன்னா, அ மக்கள் வந்து ஒட்ட மாட்டாங்க. ஓகே. ஆனாலும் அவருக்கு இருக்கிற அந்த ஃபேம் வந்து, அவரு அந்த இத விட்டு விலகாம கொஞ்சம் கதை பண்ணிட்டு போறாரு.
ம். ஆனால் மற்ற நடிகர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே நடிகர். ம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாரு. ஓகே. அவர் அப்போ எப்படிப்பட்ட படங்கள் எடுக்கணும்? ஓரளவுக்கு அவருடைய அரசியல் எம்ஜிஆர் அப்படித்தானே பண்ணாரு. ஆ. அப்ப அரசியலோட இணையிற மாதிரி சில படங்கள நீங்க குடுத்துட்டு, அப்படியே அரசியலுக்கு வந்தீங்கன்னா, மக்கள் உங்களோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்படிதான் பேசி வந்திருக்காருன்னு தான் பேச்சு போகுதே. எது? விஜய் வந்து இப்ப சர்க்கார்ல சிஎம் ஆனதா இருக்கட்டும், அந்த சர்க்கார் படம், ஒரு ஒரு ஏதோ ஒரு படத்துலயும் படம் அதெல்லாம் கணக்கு இல்லங்க. ஆ. எல்லா படத்துலயுமே நீங்க உங்களுடைய பாதை ஒவ்வொரு அடியையும் செதுக்கி வச்சேன்னு சொல்றாருல்ல. ஆ. அஜித் ஒரு படத்துல அந்த மாரி. ம். எம்ஜிஆர் படத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த படத்துலயும் நீங்க அவரு மது அருந்த மாட்டாரு. ம். பெண்கள இது பண்ண மாட்டாரு. அவர் ம். படத்துல வன்முறை இருக்காது. ஓகே. நல்லது செய்யணும்னு நினைப்பாரு. பாடல்கள்ல கருத்துக்கள் இருக்கும். ம். பேசுற வசனங்கள்லயும் கருத்துக்கள் இருக்கும். ம். உருவ கேலி பண்ண மாட்டாரு. உருவ கேலி பண்றவங்களையும் அவர் திருத்துவாரு. இப்பதான் உருவ கேலி பண்றதில்ல. ம். இப்ப நீங்க போய் ஒரு மாற்றுத்திறனாளிய போய் கால் ஊனத்தையோ, இல்ல கண் பார்வை மாற்றுத்திறனாளியோ நீங்க வந்து பழைய வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு பேச முடியாது. ஒரு திருநங்கையை நீங்கள் ரொம்ப கொச்சையா இன்னைக்கு பேச முடியாது. ம். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது சாதாரணமா இருந்தது. ம். அந்த காலத்துல கூட எம்ஜிஆர் அத பண்ணல. ஓகே. இப்படி பண்றவங்களே திருத்துற மாரி பண்ணுவாரு. ம். அது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கேரக்டர மக்கள் மனசுல வளர்த்து பதிய வச்சுட்டீங்க. ம். எம்ஜிஆர்னா அவரு வந்து நல்லது செய்வாரு. ம். தானம் பண்ணுவாரு. படத்துலயும் பண்ணுவாரு. ரியல் லைஃப்லயும் அத கடைபிடிச்சாரு. அப்போ என்ன ஒரு கனெக்டிவிட்டி வருது. ம். நீங்க கடைசி படத்துல வந்துட்டு போதை மருந்து கடத்தறி ம். வித்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டு, சிகரெட் தம் அடிச்சுட்டு, ம். திடீர்னு வந்து இளைஞர்களே சிகரெட் குடிக்காதீர்கள். போதையின் பாதை பின்னால் செல்லாதீர்கள்னா கனெக்ட் ஆகுமா? ஆகாது. அதுதான் பிரச்சனை. ஓகே. அப்போ நீங்க யாரா இருக்கணும்னு நீங்க தீர்மானிக்கணும். ம். நீங்க கேட்டீங்கல்ல, பெரிய நடிகர்கள் கூட ஃப்ளாப் ஆகுதுன்னா, ம். என்ன காரணம்னா, இப்ப கமலஹாசன் தேர்ந்தெடுத்து நடித்தவர். ம். உலக நாயகன். அவரு தன்னுடைய கதைகளால பேசப்பட்டவர். ம். தன்னுடைய நடிப்பால பேசப்பட்டவர். ஓகே. ஆனா சமீப காலமா அவர் விக்ரம்ல இருந்து எடுத்துக்கங்க. ம். விக்ரம்ல கமலுக்கு வரணும் ஏதாவது ரோல் இருக்கா? ஆனா காளிதாஸ் இல்லையா? அவர்தானே? 8, 10 கேரக்டர் வருவாங்க. ஓகே. அதுல அவரு ஒருத்தரா இருப்பாரு. ஆ. ஒரே சுட்டுட்டு இருப்பாங்க. பீரங்கில சுடுவாங்க. ம். இவரு குழந்தைய தூக்கிட்டு சுத்துவாரு. இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்பெஷல் ஏஜென்சி ஒண்ணு இருக்கு. ம். அதுக்கு அடையாளமே கிடையாது. இந்த இவரதெல்லாம் வரும் தெரியுமா? நம்ம டாம் குரூஸ் படங்கள்லாம் வரும். ஆமா. ஸ்பெஷல் ஏஜென்சின்னு வருவாங்க. அவங்களுக்கு ம். அடையாளமே இருக்காது. ம். ஜெயிலுக்கு போனா கூட அந்த நாடே விட்டுரும், கை விட்டுரும். அந்த ம். மாரி. அந்த மாரி வருவாரு யாரு? நம்ம பகத் பாசில். அவர் கையில குழந்தைய குடுத்து அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஏன்னா, அதுக்கு அவன் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்தான். அப்போ இந்த மாதிரி ஒட்டுதல் இல்லாம சும்மா டெக்னாலஜிய நம்பி மட்டுமே படம் எடுக்கிற இடத்துல ஒரு மூவிஸ்ல ஆனா லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஓட்டு மட்டும் வேணுமா? மூவிஸ்ல நடிச்சுட்டு ஓட்டு மட்டும் வேணுமா? அப்ப லாஜிக் பார்க்காம வேணா நீ விட்டுறலாமா அப்படியே? அதெல்லாம் தப்பு. ம். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை வருதுல்ல. என்ன பிரச்சனை வருது? அவர் வந்து தீவிரவாதிகளை, இஸ்லாமியர்களை தீவிரவாதி சிந்திச்சாருன்னு இஸ்லாமியர்கள சில பேர் விஜய் மேல வைக்கிறாங்கல்ல. ஆ. அப்ப லாஜிக் பார்க்காம இருந்தா இது வைக்க மாட்டாங்கல்ல. புரியுது. லாஜிக்கும் பார்க்கப்படும். ம். எம்ஜிஆர் எப்படி கட்டமைச்சாரு? ம். உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? ம். மக்களுக்கு எப்படி எம்ஜிஆர தெரிஞ்சது? திரைப்படம் மூலியமா தானே. ஆமா. எம்ஜிஆர் ஏன் நல்லவன் நம்புனாங்க? அந்த திரைப்படத்துல அவர் கேரக்டர். கட்டமைத்த விஷயம் தானே. ஆ. அப்ப லாஜிக் பார்த்ததுனால தானே மக்கள் அவர ஏத்துக்கிட்டாங்க. ம். 50% அது. மீதி 50% வெளி உலகத்துல அவருடைய நடத்தை, மத்த விஷயம். ம். சேம் இது எல்லாருக்கும் பொருந்தும். அது எல்லா காலத்துலயும் பொருந்தும். அம்மா எல்லா காலத்துலயும் அம்மா தான். ம். நீங்க வேணா நீங்க மம்மின்னு சொல்லிக்கலாம். ம். அந்த தாய்மை வந்து மாறுமா? மாறாது. நீங்க எவ்வளவு மாடர்னா இருந்தாலும், ஒரு குழந்தை பெத்துட்டா அதுக்கு நீங்க அம்மா தான். ம். இல்ல நான் ரொம்ப மாடர்ன். அதெல்லாம் கிட்டயே சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த ம். குழந்தைக்கு ஒண்ணுன்னா நீங்க பதறி போக தான் செய்வீங்க. கண்டிப்பா. பதறி போறதுல நீங்க அந்த காலத்துல எல்லாம் பதறினாங்க. இந்த காலத்துல நாங்க பதறவே மாட்டோம்னு சொல்லுவீங்க. உணர்வுகள் எல்லா காலத்திலும் ஒன்றுதான். ஒண்ணுதான். நாம் உணர்வுகளால் ஆக்கப்பட்டவர்கள். ம். ஆனா இப்ப மாத்திக்கிறாங்க. ம். 100 கொலை பண்றான் ஹீரோ. எப்புட்றா பண்றான் அப்படின்னு கேட்டா, சினிமாவா பாருன்றாங்க. அது வேற. ஆனால் அதனால அவர்கள் மக்கள் மனசுல பெருசா இடம் பிடிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்காது. ம். உணர்வுபூர்வமான இது இருக்காது. அததான் சொல்ல வர்றேன். கமலு அவர் எப்படி ஃபேமஸ் ஆனாரு? அவரு பல வேடங்கள் பண்ணாரு. பல இது பண்ணாரு. ஒரு கனெக்ட் ஆனாரு. அதனால அவர் ஃபேமஸ் ஆனாரு. ஓகே. இப்ப தக் லைஃப்ல நடிச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம ஏதாவது பண்ணாருன்னா, ஒரே ஒரு மணிரத்னம் தான் கமல நாயகன் போட்டு சூப்பர் டூப்பர் ஆக்குனாரு. ம். அந்த நாயகன்ல கமல் தன்னுடைய நடிப்பால் பேசப்பட்டார். ம். தக் லைஃப்ல எனக்கு என்னென்னவோ எடுத்து வச்சிருக்காங்க. அதனால கமலுக்கு அந்த இடத்துல வேலை இல்லாம போச்சு. ம். அப்போ அந்த படமும் தோல்வி, கமலுக்கும் கெட்ட பேரு. ஓகே. இப்ப அந்த வித்தியாசம் தெரியுதா? ம். எப்பவுமே மக்களோட கனெக்ட் ஆகுற மாதிரியான படங்கள், பிளஸ் ஓரளவுக்கான கதைகள் மத்த விஷயங்கள் இருக்கணும். நீங்க எல்லா டைம்லயுமே டெக்னாலஜி இத வச்சு நம்புவேன். ம்.
கார் பறக்கும், துப்பாக்கி சுடும் அப்படின்னா ஜனங்களும் அப்படியே பார்த்துட்டு விருப்பப்பட்டவங்க பார்ப்பாங்க. ம். ரசிகர்களே இப்ப வெறுத்து போற அளவுக்கு தான் பல இடத்துல நடக்குது. ம். வெளியில வந்து நான் ரசிகருங்க 4 மணி நேரம் நிக்கிறேங்க. எங்களை ஏமாத்திட்டாருங்கன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. ம். அதுக்கு முக்கிய காரணம் நடிகர்கள், இயக்குனர் என்ன வேணா சொன்னா எடுத்துக்கலான்றது. இயக்குனர்கள் எப்படி இருக்காங்க? ட்ரெண்ட் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த படத்துல 4 கார் பறந்துச்சு சார். ம். நம்ம படத்துல 8 கார் பறக்குது. சார் அந்த படத்துல சின்ன பீரங்கி சுட்டான் சார். நம்ம படத்துல பெரிய பீரங்கி சுடணும் சார். ம். சார் அந்த சீன்ல இப்படி பண்றீங்க சார். அது 4 இங்கிலீஷ் படத்த பார்க்குறாங்க. அதே பாணிய இங்க உட்காந்து திணிக்கிறாங்க. ம். ஓகே. இதுதான் தான். நீங்க அதுல மீறி இயல்பா எடுக்கிற வெற்றிமாறன் போன்றவர்கள் பெருவெற்றி பெறுகிறார்கள். ம். உண்டா இல்லையா? ஆமா. ஒரு போலீஸ்னா எப்படி இருக்கணும்ன்றத சாதாரணமா போலீஸ் இதுன்னா நீங்க இப்ப டானாக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ம். வெற்றிமாறன் படங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரேங்க்ல உட்பட பேசுறது நடக்குது. ஆனா இன்னும் சில படங்கள்ல இவ்வளவு பெரிய ஃபங்க் வச்சிருப்பான். இன்ஸ்பெக்டரா இருப்பான். 25 வயசுல இன்ஸ்பெக்டரா இருப்பான். இதெல்லாம் ரியல் லைஃப்ல வரவே வராது. ஆ. 40 வயசுக்கு மேல ஆகும். அப்புறம் இன்ஸ்பெக்டர்னால அந்த ஜாக்கெட் போட்டுற மாரி இவ்வளோண்டு கைய போட்டுட்டு ஜிம் பாடி வச்சுக்கிட்டு வர்றது. ம். செயற்கையா பண்றது. கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது. ஹீரோயின் பார்த்தா டைட்டா சட்டை போட்டு போடுறது. இதெல்லாம் வந்து ஹாலிவுட்ட பார்த்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ரியல் லைஃப்ல நம்ம ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க போலீஸ். ம். அதனால கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படங்கள் நல்லா ஓடும். அதற்கு உதாரணம் தான் அந்த மாரி படங்கள் தான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பிடித்த ஒரு படமாக இருக்குது. ஆனா இந்த 2K கிட்ஸ் எத பார்த்தாலும் வந்து கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது கிரிஞ்சா ஃபீல் பண்ணாம எப்படி அந்த படம் சக்சஸ் ஆச்சு? நீங்க என்ன நான் முதல்ல சொன்னேன்ல. நீங்க என்னதான் மாடர்னான ஆளா இருந்தாலும், சார் நான் ரொம்ப அல்ட்ரா மாடர்ன். என் குழந்தைக்கு அடிபட்டா, நான் வந்து அப்படியே வாட் பேபி அப்படி பேபின்னா, ஐயோ சார் சார் பாருங்க சார் என்ன சார் தான் பண்ணுவோம். ம். உங்க இயல்பு இப்போ ஒரு கல்யாணத்துல போய் நீங்க சாப்பிடுறதுக்கும், உங்க வீட்ல நீங்க தனியா சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆ. போட்டு அப்பிக்கின்னுலாம் சாப்பிடுவோம். ஆ. கல்யாணத்துல டீசென்ட்டா சாப்பிடும். அதுல அந்த கேமரா நம்மள நோக்கி நகர்ந்து வந்துச்சுன்னா, ம். வாயில சாப்பிட மாட்டாங்க. இல்லாட்டி ஸ்டைலா அப்படி சாப்பிடும். கரெக்ட்டா? ஆ. இது அ நம்மளுடைய வழக்கமான இது. ம். சேம் அதே நான் வந்து அதே மாரி என் குழந்தைக்கு அடிபட்டா, நான் ம். அதே மாரி ஸ்டைலா, மெதுவா அதெல்லாம் பண்ணுவேன்னா, நீங்க பண்ணுவீங்களா? ம்ஹ்ம். துடிச்சு போய் தூக்கிட்டு ஓடுவீங்க. அந்த டைம்ல முடி கலைஞ்சா என்ன? ம். என்ன ஆனா என்ன? ம். இப்படிதானே இருக்கும். ஆமா. அப்போ இதுதான் உணர்வுன்றது. ம். யாரா இருந்தாலும் 2K கிட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும், அவங்க வீட்லயும் அம்மா, அப்பா இருக்கிறாங்க. வெளியில வேணா நான் சில பேர் மைக்க போட்டுன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆ. வழக்கமா சாதாரணமா பேசுறவன், ஐ திங்க் இட்ஸ் அப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருப்பாங்க. ஏன்? வெளியில பார்க்குறவங்க நம்மள இதுவா நினைக்கணும். ம். அந்த வாழ்க்கை தனி. ஆனா வீட்டுக்குள்ள அவன் வந்தா, "எப்பா நைனா நீ என்ன நீ இப்படியே பண்ணுகிற?" இந்த இதெல்லாம் ஓடும். ஓகே. அதுதான் இயல்பு. ம். இதுதான் உணர்வு. ம். அதே அவர்களுக்கும் அவங்க வீடு இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, அந்த பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அத ஒருத்தர் படத்துல கொண்டு வந்து பண்ணும்பொழுது, ம். நீ என்னதான் கிரிஞ்சின்னாலும், எங்கேயோ ஒரு இடத்துல டச் பண்றீங்க. அதான் இந்த சொன்னேன்ல படைப்பாளியுடைய இது. ம். இந்த பையன் இப்போ சிங்கிள் மதரு இ அவனுக்கும் அம்மா வுட்டா யாரும் இல்ல. ம். அந்த அம்மாவே நினைவு தப்பி உன் பேர் என்னன்னு கேட்கும்போது, அவன் அத போய் ஒரு இடத்துல அழுவுறான்னா, ம். அந்த மாதிரி ஒரு அம்மாவோட வளர்ற அப்பா இல்லாத அம்மா கூட இருக்கிற ஒரு பையனுக்கு பார்க்கும்போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு பரிதாபம். கண் கலங்கிடுங்க. ஆ. டச் ஆயிடுவாங்க. ஆ. ஒரு ஃபேமிலில அம்மா, அப்பா, அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. அப்பா குடிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல பெரிய தகராறு ஆயிடுமோன்ற பதபதைப்பு சிம்ரன் கிட்ட இருக்கும். ம். ஆனா அது அப்படியே அந்த சீன் அப்படியே மாறும். ஓகே. உன் மேல எனக்கு இந்த கோவம் இல்லப்பா. உனக்கு நான் எதுவுமே பண்ண முடியலையேன்றது கோவம் இருக்கு. ம். நல்லா படிச்சுட்டேன். உன்ன உட்கார வச்சு போடணுன்ற இது எண்ணம் இருக்குது. என்னால முடியலன்றது. ம். ஒரு பையன் அவன் உண்மையிலேயே வீட்ல ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். வேலைக்கு போமாட்டான், பண்ண மாட்டான். ஆனா ம். அவனுக்குள்ள ஒரு இது இருக்கும். நமக்காக வேலை செய்ற அப்பா. ம். அவர் மட்டுமே குடும்பத்த தாங்குறாரு. ம். நம்ம எதுவும் பண்ணலன்ற குற்ற உணர்ச்சி இருக்கும். அத மூடி மறைச்சுக்கிட்டு தான் அவன் ஜாலியா இருப்பான், போவான், வருவான். ஓகே. அந்த காட்சிய அவன் பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான்? ம். அவனுக்கு அது வரும். நம்ம அப்பாவுக்கு நம்ம பண்ணலையே, இது ஆ, பண்ணலையே. அந்த ஃபீல் அந்த டச் கண்டிப்பா. அத தொடுறது தான் படைப்பாளியுடைய வேலை. ம். இந்த மாரி ஒவ்வொரு சீனுமே சொல்லலாம். அம்மா, பையன் உறவு. வயதான 2 பேர் ஒரு கணவன் மனைவியில ஒருத்தர் பிரியறது. ம். இன்னொன்னு எல்லா நமக்குள்ள ஒரு மனித தன்மை இருக்குங்க. நீங்க Facebook எடுத்துக்கங்க, Twitter எடுத்துக்கங்க. ஒரு மனிதாபிமான உதவி பண்ணி அந்த ஷார்ட்ஸ் ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டீங்கன்னா, 100கணக்குல பாராட்டுகள் குவியும். ம். உண்டா இல்லையா? ஆமா. ஏன்னா, நமக்குள்ள ஒரு நல்ல தன்மைன்றது எப்பவுமே உண்டு. ம். நீ என்னதான் அந்த வேஷம் கட்டி மாடர்னு அது இதுன்னுலாம் நீங்க மறைச்சாலும், ம். உங்கள அறியாம அது இருக்கும். இன்னைக்கும் எல்லார்கிட்டயுமே உண்டு. ம். அதை வெளிய கொண்டு வர படைப்புகள் ஜெயிக்கும். அந்த மாரி படைப்புகள் வந்தால், உங்க மனசுல சரி வளர்றவங்களும் சரி, ஒரு இதோட வளருவாங்க. ம். அது இல்லன்னா,
குரூரத்தன்மை நீங்க மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்றேன்ல, நீங்க ஆமா. எதை பார்க்குறீங்க, எதை பார்த்து வளர்றீங்களோ அதுதான் உங்கள்ட்ட இதாகும். ம். கத்தியால ஒருத்தர குத்துறோம். அந்த சீன் ரொம்ப சாதாரணமா நம்ம பார்க்குறோம். டக்குன்னு குத்தி கிழிக்கிறதுன்னு. அதே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு போதை அடிக்கிறான். சண்டை வரும்போது ஒரு கத்தி கிடைக்குது. அந்த ஹீரோ பண்ணாருன்ற மாரி கத்தி அப்படி வச்சு அப்படி கழுத்த அறுத்துட்டான்னு வச்சுக்கங்க. ம். வாழ்நாள் பூரா அவன் சிறையில இருக்கணும். அந்த ம். ஃபேமிலி வாழ்நாளுடைய வருமானத்தெல்லாம் அடமானம் வச்சு வக்கீலுக்கும், கோர்ட்டுக்கும் செலவழிக்கணும். ஒரு ம். செகண்ட் ஹீரோவ பார்த்து நம்ம ஸ்டைலா பண்ணணுன்றது. ம். இன்னைக்கு அத நோக்கி நகர்றது தான் பலரும் கவலையோட பார்க்கிறார்கள். ம். இவர்களுக்கு கவலை இல்ல. இந்த படைப்பாளிங்க இந்த மாரி டைரக்டருங்கலாம் எனக்கு என்னன்னு படம் எடுத்து விட்டு 10 கொலை பண்ற மாரி காமிச்சுட்டு பணம் அப்போ சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. சினிமால சண்டை காட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க ரியல் லைஃப் சண்டை எப்படி நடக்கும்? சொல்லுங்க. டெய்லி அப்படியா நடக்குது? ஆ. ம். அப்ப இல்லாத ஒண்ண தானே போடுறாங்க. ம். சினிமால பாடல் காட்சி இருக்குது. ரியல் ம். லைஃப்ல இல்லையா? இருக்கா? இல்ல. இல்ல. ஆனாலும் அந்த பாடல் காட்சியிலயும் நல்ல கருத்து உள்ள விஷயங்கள் இருந்தா வரவேற்கணும். ம். அதுலயும் மோசமா இருந்தா, ம். எந்த ஊர்ல இந்த மாரிலாம் போட்டு பார்ட்டி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். அப்போ இயல்புக்கு இல்லாத விஷயங்கள நம்ம ஏத்துக்கிறோம். இயல்புக்கு இல்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாம இளைஞர்களையோ, குழந்தைகளையோ மனச பாதிக்கிறபோது சென்சார் கட் பண்ணணும். ஓகே. இப்ப சென்சார்லாம் இருக்கா இல்லையான்னே தெரியல. ம். நான் சொன்னேனே 300 கொலைலாம் பண்றதெல்லாம் காணோம். வெட்டி தலை துண்டாவதெல்லாம் பண்றாங்க. ஆ. அந்த மாரியும் போய்க்கிட்டு இருக்குது. இதை பார்க்குற குழந்தைகள் மற்றவர்கள் மனசுல என்ன வரணும்? முன்ன கவலைப்பட்டாங்க, இப்ப கவலைப்படுறாங்க. ம். முன்ன இயக்குனர்களும் சரி, மற்றவர்களும் சரி ஓரளவுக்கு சமூக அக்கறையோட இருந்தாங்க. இப்ப அது இல்ல. ம். இந்த மாரி டைம்ல ஒரு பாலைவனத்துல தண்ணியே இல்லாம அலையிற இடத்துல, கொஞ்சூண்டு ஒரு குட்டையில தண்ணி இருக்கிற மாரி தான் இந்த மாரி படங்கள். இது, இந்த பார்க்கிங், ஜே ஆ. பேபி இந்த மாரி சில படங்கள் வரும்பொழுது, அதை நமக்கு பாராட்ட தோணுது. ஓகே. சார் சென்சார் போர்ட் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. கேட்கணும்னு உறுத்திட்டு இருக்கேன். பட் அதான் யுஏ யூ/ஏன்னு வயசுக்கு இதுவா வந்து தான் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைகள் பார்க்குறாங்கன்னா, பார்க்க விடுற பேரண்ட்ஸ் தானே தப்பு. பேரண்ட்ஸ் தான் தப்பு. அதே பேரண்ட்ஸ் தான் நைட் 2 மணிக்கு மிட் நைட் மீல்ஸு, ம். மிட் நைட் இதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள கூட்டு போறாங்க. 2 மணிக்கு கூட பிரியாணி வாங்கி தர்றாங்க. விடிய விடிய அது என்னைக்காவது சாப்பிடுறாங்க. ஒரு நாள் தானே சார். என்னைக்காவது ஒரு நாள்னா நீங்க போய் மவுண்ட் ரோட்ல பாருங்க. ம். எல்லா நாளும் இப்ப மாறிடுச்சு. ம். என்னைக்காவது ஒரு நாள்ல தான் முதல்ல ஆரம்பிக்கும். ம். அக்கேஷனலா நான் வந்து ட்ரிங்க் எடுத்துக்குவேன். அக்கேஷனலா நான் சிகரெட் எடுப்பேன். அப்புறம் லைஃப் லாங் ஆயிடும். அடிக்ட். எல்லாமே அப்படித்தான். ம். அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் குழந்தைகள பழக்கிட்டு, அப்புறம் குழந்தைகள் என் மேல அன்பே இல்ல, என் மேல பாசமே இல்லன்னா, நீங்க ம். குழந்தைக்கு எத குடுக்குறீங்களோ, அந்த ஹிட்டு படத்துல கூட சொல்லுவான். ம். என் மேல பாசம் எப்படி இருக்கும் உன் மேல பாசம்? இத ம். விட்டுட்டு மிலிட்டரிக்கு போயிட்டியா? ம். அப்படின்னுவோம். எப்பவுமே நீங்க எத குடுக்குறீங்களோ, அது திருப்பி கிடைக்கும். எத சொல்லி வளர்க்குறீங்களோ, அது கரெக்ட்டா வரும். அப்போ நீங்க இந்த மாரி படங்கள ஏன் பெற்றோர் பார்க்க வைக்கிறாங்கன்னா, இப்போ ஓடிடி இதுலலாம் அந்த இதெல்லாம் இப்ப கிடையாது. ம். அதுவும் வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பான் சைட் மாரி ஆயிப்போச்சு. ஓகே. அதுக்கு சென்சார் வரணும் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ம். எல்லாமே உலகமே வியாபார மயம்ன்றப்போ, எப்படிலாம் லாபம் பார்க்கலாம் ம். அப்படின்னு வர்றப்போ, அரசாங்கமும் அதுக்கேத்த மாரி போகுது. ம். 5 காட்சி, 6 காட்சிலாம் எந்த ஊர்ல கிடையாது. அரசாங்கத்துல கிடையவே கிடையாது. ம். கரெக்ட்டான 4 காட்சி தான் ஒரு இதுக்கு. ஏன் 6 காட்சி, 5 காட்சி அனுமதிக்கிறாங்க? ம். அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இவங்களும் சேர்ந்து அதுக்கு போறாங்க. ஏன் ஆர்சிபி அந்த இது நடந்தது? ம். 5 கப் வாங்குன நம்மளே சும்மா இருந்தோம். ஆமா. 5 கப் வாங்குன மகாராஷ்டிரா எம்பி இது மும்பை இந்தியன்ஸ் சும்மா இருந்தான். ம். இவன் அடிக்காதவன் கப் அடிச்ச உடனே அதுக்கு ஒரு விழா நடத்தி கவர்மெண்ட்டே அனுமதி குடுத்து, ம். அந்த இடத்துல 30,000 பேர் சேர இடத்துல 3,00,000 பேர சேர விட்டு, ம். 11 பேர் போய் சேர்ந்துட்டான். ம். இந்த மாரி விஷயங்கள்லாம் பெஸ்ட்டு. இது பின்னாடி ஓடணும். இதன் மூலியமா ஜனங்க வந்து நம்மள ஆதரிப்பாங்க அப்படின்ற மாரி மனநிலை கவர்மெண்ட் வர்றதும், இத அனுமதிக்கிறதும், அதை வியாபாரமாக்குறதும். ம். ஈவென்ட்டா தானே நடத்துனானுங்க அத. ஆமா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் உங்களுக்கு ஜனங்கள பத்தி கவலைப்படாத போக்கா மாறுது. இது ஓகே. எல்லா இடத்துலயுமே இது இருக்கு. அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உலக அழகி ஒரு நாட்டுல தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ம். அந்த நாட்டுல இந்த பியூட்டி சம்மந்தமான ப்ராடக்ட் மத்த விஷயங்களை மார்க்கெட்டிங் பிடிக்கிறதுக்காக தான் அந்த நாட்டுல உலக அழகிய தேர்ந்தெடுப்பாங்க. தவிர, ஓகே. உலக அழகியா இவங்க போட்டி போட்டு தேர்ந்தெடுக்கிறதுலாம் கிடையாது. ம். நம்ம நெனச்சுக்குவோம், இந்திய அழகியா நம்மளால 2 தடவ வந்துட்டோம்னு. 2 தடவையும் நம்ம மார்க்கெட்ட பிடிக்கிறதுக்கு அவங்கள ஒரு அம்பாசிடரா பயன்படுத்திக்குவாங்க. ம். அவ்வளோதான். ஓகே. இதுக்கு இந்தியாவுடைய மார்க்கெட் பெருசு இல்ல. அந்த மாரி ம். இப்ப ஏதோ ஒரு நாட்டுல ஒரு பொண்ண தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே. அங்க இந்த இது எல்லாமே இறங்கும். ம். எல்லாத்துக்கு பின்னாடி வியாபாரம் இருக்குது. ம். திரைத்துறையும் அத ஆட்டி படைக்கிறது. அதுல பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே. நீங்க உங்க குழந்தைய பத்தி தீர்மானிச்சுக்கணும். ஓகே. அந்த கட்டாயத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். முன்ன வந்து ஸ்கூல்லயே நீதி கதைகள் எல்லாம் சொல்லித் தருவாங்க. இப்ப ம். அதெல்லாம் கூட தூக்கிட்டாங்க. ம். சினிமால அந்த குழந்தைகள போய் பார்க்கும்பொழுது வெட்டு, குத்து, தண்ணி அடிக்கிறது அது இதுன்னு பார்க்குறாங்க. ம். ஒரு வரி மட்டும் மது,
உடல் கேடு. அந்த குழந்தை அதே பார்ப்போம், நம்மளே பார்க்கறது இல்லை. அதனால இது எல்லாருக்கும் ஒரு அக்கறை இருக்கணும். இது மாதிரி வர்ற படங்களை ஆதரிக்கும் பொழுது படைப்பாளிகளும் அதை நோக்கி நகருவாங்க. ட்ரெண்டு சொல்றேன்ல, 10 வருஷம் 10 வருஷம். நீங்க ஒரு விக்ரம் ஆதரிச்சோன்னா 10 படம் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு கேஜிஎஃப் ஆதரிச்சோன்னா அது மாதிரி 100 படம் வர ஆரம்பிச்சிச்சு. அது போர் அடிச்சு ஜனங்க பார்க்கலன்னோன்னா வேற ஒரு டைப் வந்துச்சுன்னா அதை நோக்கி நகருவாங்க. இப்போ ஜனங்களும் ஓரளவுக்கு எதுக்கு வரவேற்பு கொடுக்கணுன்றதையும் பார்க்கணும். இவர்கள் போன்றவர்களை பாதுகாக்கிறது மூலியமா தான் நல்ல படங்களை வர முடியும். நல்ல படங்கள் தான் நல்ல சிந்தனைகளை உருவாக்கும். சோ இப்ப அபிஷான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியே ஹிட் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது படமும் இதே மாதிரி ஹிட் கொடுப்பாருன்னு இருக்குமா? அவருக்கும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும்னு இருக்கும். நான் ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். அவங்க வரும்போது நல்லா இருப்பாங்க. செதுக்கி வச்சு கதையா இருக்கும். இதற்காக தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அந்த டைரக்டர் கோகுலா, ஒரு அந்த இது வந்தப்போ நல்லா ஒரு இதுவா இருந்தது. அந்த படத்தை இப்ப போட்டாலும் பார்க்கலாம். சீன் பை சீன் செதுக்கி வச்ச இது வச்சு. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் மாதிரி தன்னுடைய சுயத்தை இழந்துட்டாரு. அதை இழக்காம இருக்கிற டைரக்டர்களும் இருக்கிறாங்க. பழைய படம் எடுத்தீங்கன்னா இப்ப விசுவோ, பாக்யராஜோ, பாலச்சந்தர், இவங்கலாம் ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். ஏதோ அந்த அவங்க சுயத்தை இழக்காம இருப்பாங்க. சுயத்தை இழந்தவர்கள் காணாம போயிருக்காங்க, இழக்காதவர்கள் இருந்திருக்காங்க. வெற்றிமாறன் எந்த இடத்துலையுமே தன்னுடைய சுயத்தை இழக்காமல் அவரு படைச்சிட்டு வர்றாரு. என்ன அவர்கிட்ட பிரச்சனை? லேட்டா டைம் எடுத்துக்கிறாரு படத்துக்கு, ஆனா வெற்றி பெறுறாரு. அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆயிடுறாங்கன்னா, செலவு இழுத்து வச்சு பயங்கரமா பண்றது, நான் பிரம்மாண்டமா எடுக்கிறேன், அதுலதான் படம் ஃபிளாப் ஆகுறதுலாம். நீங்க மினி பட்ஜெட் எடுத்து நல்லா பண்ணீங்கன்னா வேற லெவல் ஹிட் ஆகும். அந்த மாதிரி வந்தவங்களும் இருக்காங்க. சோ மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மினி பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்பவே வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த மைண்ட் செட் இல்லையா? இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ கேரளா, இப்போ தெலுங்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பாலையா மாதிரி ஆட்கள் தான் பிடிக்கும். ட்ரெயின் முன்னாடி போய் நின்று ட்ரெயினை நின்றோம் பார்த்தா ஐயோ பான்னுவான். ஒரு ஹீரோ 100 பேர் அடிப்பான். அதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணியிருந்தோம் ஒரு காலம். பார்த்தா இப்போ நம்மகிட்டே வந்துச்சு. அது ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கிறாரு. விட்டா ட்ரெயினை நிப்பாட்டுறது, வண்டி பறக்கிறது. மேட்ரிக்ஸ் படத்தெல்லாம் பார்ப்போம்ல, பிடிச்சி தூக்கி அடிச்சா அந்த வண்டியே இப்படி பெண்ட் ஆகிடும். ஒரு மனுஷன் அடிச்சு ஒரு வண்டி பெண்ட் ஆகுமா? ஆனா பாக்குறேன், சினிமா பாரியா என்ன நீ அப்படின்னுவாங்க. அப்போ அங்க கிண்டல் பண்ணலாம். இப்ப தமிழ் படத்துக்கு வந்துச்சு. மலையாள படத்துல என்ன வந்துச்சுன்னா, சண்டைலாம் முன்ன மலையாள படத்துல கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இப்ப அங்க நம்ம ஸ்டண்ட்மேன் போயிட்டாங்க. பேன் இண்டியான்னு ஒண்ணு வந்துச்சு இல்ல, அதுல அந்தந்த ஸ்டேட்டுக்கு உரிய தன்மை கூட மாறிட்டு வருது. இப்போ மலையாள படத்துல இப்போ மம்முட்டி இவங்களாம் நடிக்கிற படம்லாம் பாத்தீங்கன்னா பெரும் கமர்ஷியலா இருக்கும். ஆனா அந்த மம்முட்டி ஒரு 2 படம் சாதா படம் பண்ணுவாரு டக்குன்னு. மோகன்லாலும் அந்த மாதிரி பண்ணுவாரு. ஆனாலும் அவர்களுடைய சுயத்தை இழக்காமல் புது படைப்பாளிகள் வராங்க. சின்ன சம்பவங்களை படமா எடுத்து ஒரு படத்துல ஒரு எஸ்ஐ இது போலீஸ் ஸ்டேஷன்ல முடிவு பண்ணுவாங்க. எல்லாருக்கும் டீ கொடுக்கணும் நைட்ல ரோட்ல போறவங்களுக்கு. அதை ஒட்டி தான் கதை வரும். ஒரு திருடனுக்கே டீயை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க, காரை திருடுறவனுக்கு. அது ஒரு பெரிய காமெடியா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை கதையாக்குறது. கல்யாணத்துக்கு நகை இல்லாத ஒரு பொண்ணுக்கு லேட்டஸ்டா வந்த படம் நகை. நகை வந்து ஒரு 20 பவுன் கொடுப்பாங்க. 10 பவுனுக்கு தான் வருமானம் வந்திருக்கும். ஏன்னா இவன் கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருப்பான். சபையை பகச்சுவோம், யாரும் வரமாட்டாங்க, பொய் வராது. அதுக்கு பிறகுதான் கதையை ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதுல பார்த்தா லாஸ்ட்ல ஒரு மாதிரி முடிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சம்பவங்கள், சின்ன கதைகள். மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்கங்க, அது தமிழ்லயும் வருது. நீங்க ஆதரிச்சீங்கன்னா அதிகமா வருவாங்க. நீங்க ஆதரிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கஷ்டப்பட்டு ஒரு படம் ஜே பேபி டைரக்டரா நீங்க பாக்குறேன், ஒரு ஹோட்டல்ல பாக்குறேன், கை கொடுத்து பாராட்டுறேன், சார் நீங்க இது பண்றீங்க சார், ஆனா பெரிய அளவுல எங்களுக்கு அப்படின்றாப்புல. எவ்வளவு பெரிய அற்புதமான படம். நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு அம்மா காண போயிடுவோம், அது பார்த்தா அங்க இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க. மாறன்லாம் வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. அவரு தினேஷ் கேட்கவே தேவையில்ல. பார்த்தா அவங்க போய் கூட்டு வர்றது ஊர்வசி. ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியான்னு பார்த்தா இல்லை. இந்த மாதிரி வர்றாங்க படைப்பாளிகள், வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தா கிரிஞ்சின்றாங்கல்ல, அந்த மாதிரி கிரிஞ்சித்தனமா பண்றவங்களும் எடுக்கிறாங்க. படத்தை எடுத்துக்கிட்டு லவ்னா இப்படிதான் பண்ணணும், ஒரு சின்ன பல்ப் எரியணும், அது இருட்டுல உட்காந்துக்கின்னு லவ் பண்ணணும், பேசுற வசனம் ஒரு மாதிரி இதுதான் கிரிஞ்சி. அது அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறும். அதை வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் பேர் ரசிப்பான், கொஞ்சம் இளம் தலைமுறை வரும்போது ரசிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பெரிய வெற்றி கிடைக்காது. நீங்க எல்லாருடைய உணர்வுகளையும் தொடர மாதிரி படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தீங்கன்னா சக்சஸ். என்ன இங்க பிரச்சனைனா ஹீரோக்களுடைய காலமா இருக்கு, இது ஒழியணும் அப்படின்னு பலரும் இண்டஸ்ட்ரியிலே விரும்புறாங்க.
ம். ஒரு ஹீரோவுக்கு 250 கோடி சம்பளம், 200 கோடி சம்பளம். அவரை சுத்தியே கதை. சார் வர்றீங்க சார். காலை வந்தவொன்னே வச்சு அடிக்கிறீங்க சார். அப்படியே செவுரு தரை வந்து விரிசல் விட்டு அப்படியே அந்த சீன் வைக்கிறோம் சார். சார் அடுத்து கைய வச்சு தட்டுறீங்க சார். செவுருல அப்படியே 3 செங்கல் உறிஞ்சு விழுது சார். கை உடைஞ்சு போயிடும்ல. ம். இது படம் எடுக்குறாங்கல்ல. ம். ஹீரோவ சுத்தியே படம். ஹீரோயினுக்கு வேல்யூவே இல்லாம போகுது. ஆமா. இதெல்லாம் ஒழிஞ்சதுன்னா நல்ல படமாளியும் வருவாங்க. இந்த ஓகே. மாரி படங்களும் வரும். ஓகே. நீங்க வந்து மலையாள மக்களோட மைண்ட் செட் சொல்லிட்டீங்க, தெலுங்கு சொல்லிட்டீங்க, தமிழ் சொல்லிட்டீங்க, கன்னடாவ விட்டீங்களே. இப்போ ஹாட் டாபிக்கே அவங்க தானே. கன்னடா தான் இந்த பல சீரழிவுக்கு காரணமா கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்ததுல்ல. ம். ஒருவன் வருகிறான், அவன் வந்தால் அப்படி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ! எப்பா! அவர் மேல மட்டும் குண்டு படாது. ம். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஹீரோ இப்படி இப்படி இப்படின்ட்டு போவாரு அவ்வளவுதான். அவர் ஆமா. மேல இப்படி இப்படி பண்ணா குண்டு பாயாதான். ஆ. அவர் ஓடிட்டே இருப்பார். மிஷின் கன் வழியா சுடுவாங்க. திடீர்னு அவர் ஒரே ஒரு கன் எடுத்து அப்படி சுட்டோம்னா அவன் செத்துருவான். ம். இவர் மறுபடியும் அப்படியே ஓடிட்டு இருப்பாரு. இது இந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் எடுத்து பிரம்மாண்டான்னு காண்பிச்சு, அந்த பையன் எடிட்டிங் சின்ன பையன் அவன். வேற லெவல்ல எடிட்டிங்கு. அந்த படம் ஹிட் அடிச்சிச்சு. உடனே அதே டைப்ல தாடி வச்சுக்கிட்டு அதே மாரி அதே டைப்ல எல்லாரும் எடுக்கிறது. அப்புறம் காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு. ம். ஹிட்டு. அப்புறம் அத நோக்கி அந்த மாரி ட்ரெண்ட்ல ஓடுறது. இந்த மாதிரி. அவங்களும் அப்படிதான். அவங்க முன்னாடிலாம் அவங்க அப்படி இல்ல. ராஜ்குமார் காலத்திலயும் சரி, மத்த காலத்துலயும். இப்ப மறுபடியும் அதிலேயே வந்துட்டு இறங்குறாங்க. கொஞ்ச நாள் நிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய இத நோக்கி நகர்ந்து தான் ஆகணும். ஓகே. பேன் இண்டியான்றது வந்து ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனமா மாறிட்டு வருது. ம். இது சினிமாவுக்கு வளர்ச்சியா? இல்ல வீழ்ச்சியான்னு தெரியல. ஏன்னா துட்டு போடுறவன் துட்டு சம்பாதிக்கிறான். அடுத்து இன்னொரு படம் பேன் இண்டியா எடுக்குறான். சம்பாதிச்சதெல்லாம் அதில விட்டு காலியாயிடுறாங்க. ம். லைக்காலாம் பாருங்க. நீ எடுத்ததெல்லாம் அப்படிதான். லாஸ்ட்ல ஒண்ணும் இல்லாம போயிட்டேன். ஓகே. நிறுவனத்தையே மூட்டு போற அளவுக்கு இது. இந்த மாதிரி பல நிறுவனங்கள். ம். நீங்க இவ்வளோ பிரம்மாண்டமா எடுத்து இவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒரு பாட்டு சார். அந்த பாட்டுக்கு சார். ஒரு சீன் மட்டும் சுவிட்சர்லாந்து சார். ஒரு சீன் உஸ்பெகிஸ்தான் சார். ஒரு சீன் வந்து அமெரிக்கா சார். டேய் இது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? இது இருக்கு. ஒரு பாட்டுலயே ஒரு படத்த எடுக்குற அளவுக்கு முடிச்சு விட்டு போடுவாங்க. ம். இயக்குனர் சங்கர் அவர் படத்துக்கு ஒரு பாட்டுக்கு 3 கோடி 4 கோடி செலவு பண்ணுவாரு. ஆ. ஆனா அவர் சொந்தமா படம் எடுத்தாருன்னா 65 லட்சம் ரூபாய்ல எடுப்பாரு. காதல்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல. ம். அவர் சொந்த படம். ம். எவ்வளோ செலவுல எடுத்தாரு? லோ பட்ஜெட். கதை நல்லா இருந்தது. அவ்வளோதான். ம். அதனால இந்த வித்தியாசங்கள்லாம் கூட இருக்கு. இந்த பிரம்மாண்டம் இதெல்லாம் ஹீரோ வொர்ஷிப்பு, ஹீரோக்களுக்கு அதிக சம்பளம். ம். இதுதான் ஒரு இண்டஸ்ட்ரியவே காலி பண்ணிட்டு இருக்குது. இது ஓகே. ஒழியணும். இது ஒழிஞ்சா நல்லாருக்கும். ஏதோ ஒரு வகையில ஒழிஞ்சிட்டு இருக்குது. இப்ப விஜய்க்கு அப்புறம் அ தனி ஹீரோன்னு யாரும் வர முடியல. ம். 4, 5 ஹீரோ இருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ தனுஷ் போன்றவர்கள் நல்லாக நடிக்கிறார்கள். ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சிம்பு போன்றவர்கள். சிவகார்த்திகேயன்லாம் அந்த இடத்த பிடிக்குது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது வரக்கூடாது. விஜய் சேதுபதி மாதிரி ஒரு மகாராஜால ஒரு கேரக்டர்னா, இன்னொரு படத்துல இன்னொரு டைப் கேரக்டர். இதுதான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரிய வாழ வைக்கும். ஓகே. அதனால அந்த மலையாளம் அவர்களுடைய இது நம்மளுடைய தனித்தன்மைன்னு ஒண்ணு இருந்தது. அதை ம். நம்ம இழந்துட்டு இருக்கோம். அத மறுபடியும் மீட்டெடுக்கிறது ம். இந்த மாரி படைப்பாளிகள் கையில தான் இருக்கு. அதுக்காக நீங்க அழுதுகிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஓகே. அதுக்காக நீங்க கொன்னுகிட்டே இருக்கீங்களே! ம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து கைண்ட்னஸ போற்றும் படமா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலுமே இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு கைண்ட்னஸ்லாம் வந்து உருவாக்குதா மக்கள் மனசுல? ஐயோ! நம்ம வீட்ல நடக்கிற மாரி தானங்க இருக்குது. ம். ஒரு ஒரு ஃபேமிலி இப்ப நம்மளே ஒரு இன்னொரு நாட்டுக்கு அகதியா போனா, அங்க கால் ஊன்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். ம். சம்பாத்தியம் முதல்ல முக்கியம் இல்ல. வேலை கிடைச்சிச்சுன்னு நம்பி சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டாங்க. போனோனே ஒண்ணு வேலை இல்ல ம். அப்படின்னோனே, அவன் அந்த கடுப்புல தானே குடிச்சிட்டு வருவான். ஆமா. வேலை இல்லன்னோனே அந்த ஃபேமிலி வருமானம் இல்ல. பையன் ஒரு பக்கம் வருத்தப்படுவான்ல. நான் உனக்கு அங்க இருந்திருந்தா நான் உனக்கு ஏதாவது இது பண்ணியிருப்பேன். இங்க என்னால எதுவுமே பண்ண முடியலன்னுவான். ம். நீங்க என்ன வேணா நீங்க பேசிக்கலாம். ஒரு ஃபேமிலி கார்ல சார் வர்றீங்க சார். டக்குன்னு இந்த கார் வண்டி வருது சார். ம். இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் வருது சார். ஏது இப்படி போறீங்க சார். அப்படி போறீங்கன்னா, நம்மளுக்கு இல்லாத நம்ம படத்துல பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைவோம். ஆனா எதார்த்தம் என்ன? ம். இந்த மாசம் இவன் சம்பளம் வருமா? இந்த மாசம் இதுவா? இந்த செலவு திடீர் ஒரு செலவு வந்தா என்ன ஆகுறது? ஏங்க கல்யாண மாசம் வந்தாலும் பக்கு பக்குன்னு இருக்குங்க. 10 பேருக்கு மொய் வைக்கணுங்க. ஆ. வருமானத்த பாதி அங்க போயிடும். ம். இந்த மாரி பயத்தோட தான் இன்னைக்கு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கு. ம். அப்போ இத கொஞ்சம் ஓரளவுக்கு பிரதிபலிக்கிற படங்கள்ன்றப்போ நம்மளோட ரியலா கனெக்ட் ஆயிடுவாங்க. இப்ப அந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த படத்துல இருக்குதா? இல்லையா? ம். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான், "யோவ்! நானே இங்க கஷ்டப்பட்டுன்னுக்கிறேன். நான் போய் இந்த படத்த பார்த்து அழுதுட்டு வரணுமான்னுவான்." ம். ஆனா அப்படி சொல்ற இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்டர்டெயின்மென்ட்டோட சேர்ந்து இருக்கணும். ஒரே அழுகாட்சியாவும் இருக்க முடியாது. ம். ஒரு இதுவும் இல்லாம. கைண்ட்னஸ்ன்றது அது தனி. எல்லாருக்குமே உண்டு. அதான் சொல்றேனே. நீங்க ஒரு இப்போ பல இது ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமா போயிருக்கும். ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆ. ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது நான் பார்ப்பேன். ஒரு ஆள் நேரா போவாரு. வயசானவங்கள பார்ப்பாரு. கூட்டு போய் கடைக்கு கூட்டு போய் எல்லாம் வாங்கி தருவாரு. ம். இது பண்ண அந்த ஆளு பார்த்தா மில்லியன்ஸ்ல தான் போயிருக்கும்.
அவர் வந்து பெரிய ஃபேமஸ் ஆயிட்டார். ம். ஒரு குழந்தை அப்படியே எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் கடையில. அவனுக்கு தோல்ல தட்டி கொடுத்து உள்ள கூட்டு போய் அவன் வேடிக்கை பார்த்த பொருளை வாங்கி கொடுத்து, புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, எல்லாம் கொடுத்து ம். கொண்டு போய் விட்டு போவாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குது. ம். ஏன் நம்ம ஏன் அவரை புகழணும்? ஓகே. நம்மளுக்குள்ள இருக்கிறது நம்ம செய்ய முடியல, செய்யறான்ற அந்த இது இருக்குல்ல, ஆ. அவன் நமக்கு பெரிய ஆளா தெரியும், அவனை பாராட்டுவோம். ம். அதான் ஒரு வண்டி ரோட்ல போகும்போது ஒரு வண்டி கவுந்துச்சு, 10 பேர் வண்டி நிறுத்திட்டு ஓடுவாங்க. ம். கண்டிப்பா. தூக்கி நிறுத்தி டக்குன்னு அந்த ஃபேமிலி பிடிச்சி ஒருத்தன் போய் தண்ணி வாங்கிட்டு வருவான், ஒருத்தன் குழந்தை இருந்தா குழந்தைய தூக்கி தனியா வச்சு கொஞ்சுவான், ம். ஒருத்தர் ஏதாவது செல்லு கில்லுலாம் சதறி போயிருந்தா அதை எடுத்து கொண்டு வந்து திருப்பி கொடுத்து இது பண்ணுவான். இதெல்லாம் ஏன்? நம்மளுக்குள்ள இருக்கிற கைண்ட்னஸ். ஓகே. நம்ம வந்து தீர்மானிச்சுலாம் ஒண்ணும் போறதில்ல. நம்மளுக்குள்ள அந்த டைம்ல தானா வெளிப்படும். ம். ஒரு லேடி விழுந்து துணி விலகுனா கூட அந்த இடத்துல தப்பா பார்க்கக்கூடாதுன்னு ஒருத்தன் இது பண்றான்னா, அது அவனுக்குள்ள இருக்கிற கைண்ட்னஸ். ஓகே. அது தானா வரும். ம். இது நம்மளுக்குள்ள இருக்கு. அது இந்த மாதிரி படங்கள் வரும்போது அது வெளிப்படும். குரூரம் வெளிப்படுற படங்கள் வரும்போது, இந்த மாதிரி படம் பார்க்கும்போது நம்மளுடைய குரூரத்தன்மை வெளிய வரும். ஓகே. எது வெளிய வரணும்னு படைப்பாளிகள் தான் தீர்மானிக்கணும். ம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. இன்னைக்கு எல்லாருமே ஃபீல் குட் பின்னாடி ஓடுறாங்களோ, அந்த ரேஸ் பின்னாடி. இல்லன்றது தான் என்னுடைய இது. ம். ஃபீல் குட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எடுக்கிறது எல்லாமே அந்த கிரிஞ்சி டைப் தான். நீங்க ஃபீல் குட் எங்க இருக்குது? ம். வன்முறையும், கொல்றதும், கொடூரமா கொல்றதும் இந்த மாதிரி விஷயம் தான் பார்க்குறோம். ம். ஃபீல் குட்னா ஒரு காமெடியா போணும். ம். நல்லா சிரிச்சுட்டு வந்தோம்பா அப்படி இருக்கணும். கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஏதோ போச்சுப்பா அந்த மாதிரி. ம். திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் வந்துச்சு. ஆ. அந்த படம் பார்த்தீங்கன்னா, தனுஷுடைய அவர் வேற மாரிலாம் நடிச்சது. இந்த படத்துல வந்து திடீர்னு வேற மாரி நடிச்சாரு. ஓகே. அதுல ஒரு மெல்லிய காதல் இழையோடும். ம். உனக்கான காதலி எங்கேயும் இல்லடா. அங்க பாரு. அவ தான் உனக்கு வேணும். போவா. அவள போய் நீ சொல்றா அப்படின்னுவான். ம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த இது தெரியும். ம். இந்த பொண்ணு அவ பண்ற அதான் அக்கறை தாங்க காதல். ஓகே. திடீர்னு போயிட்டு ரோஜா பூ முட்டிக்கால் போட்டு ரோஜா பூ நடுறதெல்லாம் ஃபாரின் கலாச்சாரம். இங்க அத நம்ம நினைச்சிட்டு பண்றோம். ம். அதனால தான் பிரேக்கப்பும், ஜெல்லும் அடிக்கடி நடக்குது. ம். ஜெல் ஆயிட்டன்றது அப்புறம் பிரேக்கப்ன்றது. ம். ஏன்னா இதான் விஷயம். ம். நீங்க காதல்ன்றது ஒண்ணுமே இல்லங்க. அது ஒரு பொதுவான ஒரு இது அது. ம். ஒரு குழந்தைய பார்க்கும்போது நம்ம அது உழுந்துச்சு, டக்குன்னு ஓடி போய் அவங்க பேரண்ட்ஸோட தூக்குறோம் அப்படின்னா, அது ஒரு வகையான காதல் தான். ஒரு நேசம். ஒரு நாய்க்குட்டிய பார்த்து இது பண்றோம். அடிபட்டதுன்னு கொண்டு போறோம். ம். இல்ல ஒரு வயசானவங்களுக்கு நம்ம அம்மா கிட்ட நம்ம ரொம்ப நேசமா இருக்கிறோம். தம்பி கிட்ட ஒரு கோவமா இருந்தாலும் பாசமா இருக்கும். எல்லாமே காதல் தான். ம். இதுல ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். வித்தியாசப்படும். ம். ஆனா, இங்க எல்லாத்தையுமே செயற்கையாக்கி வச்சிருக்காங்க. நீங்க காலைல எழுந்திரிச்ச உடனே பொண்டாட்டிட்ட ஐ லவ் யூ அப்படின்னோன, அவங்க ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லணும். இது ஃபாரின் கலாச்சாரம். ம். ஏன்னா அவர்கள் அத சொல்லி தான் புதுப்பிக்கணும். ஏன்னா இல்லாட்டி லைஃப் வேற வேற மாரி போயிடும். அங்க குடும்ப வாழ்க்கையே கிடையாது. ம். இங்க கிடையாது இங்க. ம். காலையில எழுந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வா. லவ் யூ சொல்றேன். மூஞ்சிய பாரு போ அப்படின்னு. ஏதாவது ஒண்ணு ஆனா அவங்க தான் துடிச்சு வந்து ஹாஸ்பிட்டல்ல நிப்பாங்க. ம். ஏதாவது ஒண்ணா இவர் தான் துடிச்சு வந்து நிப்பாரு. இதுதான் நம்ம குடும்ப உறவுகளா நம்ம வாழ்ந்தோம். நம்மளுடைய இது எல்லாமே சென்டிமென்ட்டோட இணைஞ்சவங்க. இங்க வந்து செயற்கைத்தனமா சில இது உருவாக்கப்படுது. ம். அது ஒரு பார்ட். அது இருக்கும். கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். அது தப்புன்னு சொல்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அது அதே ஆள கொஞ்சம் வயசானவன வேற மாரி. ம். பஸ்ல சின்ன வயசுல பொண்ணுங்கள இடிக்கிறவன், அவன் பொண்ண கூட்டு போம்போது அவ்வளோ பதறுவான். ஆ. இத தான் நான் ட்ரெண்டுன்னுவேன். ஓகே. அவன் காலத்துல அது கரெக்ட்டா தெரியும். ஆ. அவன் அப்பனான காலத்துல அது தப்பா தெரியும். ம். இப்ப புரியுதா? இன்னைக்கு இளம் டைரக்டரா இருக்கும்போது, அந்த வயசுக்கு படம் எடுக்கும்போது அப்பனெல்லாம் முட்டாளா, பைத்தியக்காரனா காமிச்சு எடுப்பாங்க. ம். அவரு கொஞ்ச நாள் 10 படம் 15 படம் எடுத்தோனே அவர்ட்ட ஒரு மெச்சூரிட்டி வரும். ம். அன்னைக்கு இது வேற மாரி இருக்கும். ம். இதுதான் இத நம்ம அவங்க காலத்துல அத ட்ரெண்டுன்னுவாங்க. அத சொல்லாத ஆள என்னடா முட்டாள்ன்னுவாங்க. ம். காலம் மாறும்போது மாறும். ட்ரெண்ட் எப்பவுமே மாறிட்டு இருக்கும். ஒரு நாள் காலத்துல இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும். இன்னொரு காலத்துல பாவாடை தாவணி நல்ல ட்ரெஸ்ஸா மாறும். ம். இன்னொரு காலத்துல வேற ஒரு ட்ரெஸ் நல்லதா மாறும். ம். ஏன் அப்ப அத போட்டீங்கன்னு கேட்டா, ஏன் இப்ப இத போடுறீங்கன்னு யாரையும் கேட்க முடியாது. ம். சினிமாவும் கலையும் அப்படிதான். இன்னைக்கு ட்ரெண்ட் இது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. சோ இப்போ ஃபைனலா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி. சோ இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் மைண்ட் செட் இப்போ குடும்ப ஆடியன்ஸ புடிச்சிட்டா என் படம் ஹிட்டுப்பா அப்படின்னா படம் ஜெயிச்சிருமா? குடும்ப ஆடியன்ஸ் பிடிக்கிறத விட அதிகமா ஸ்கிரீனிங் பிடிக்கிறது தான் இன்னைக்கு. ம். விளம்பரம், இன்ஃப்ளூயன்சரை வச்சு விளம்பரம், ம். அ அதிக ஸ்கிரீனிங், ம். பிளஸ் நல்ல பெரிய நடிகர். ம். இப்படிதான் இன்னைக்கு டைரக்டர்களுடைய படைப்பாளிகளுடைய வாழ்க்கை இருக்குது. ம். அதை மீறி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரீச் ஆயிடுச்சுன்னா, இது ஒரு வகையான மாஸ் மென்டாலிட்டி தான். மஞ்சுமல் பாய்ஸ் ம். சில படங்கள் கேட்டா நல்ல படம் ஓடி இருக்காது. ம்.
சில நல்ல படங்கள் திடீர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். இளையராஜா வந்தார்ல, அவருடைய படம் அன்னைக்கிளி. ஒரு வாரம் தியேட்டர்ல அடிச்சது, யாரும் பார்க்கல. அப்புறம் ஹிட் அடிச்சது, பாட்டு அது இதுன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். இளையராஜாவும் எங்கேயோ போயிட்டாரு, சுஜாதா அதுல நடிச்சு சுஜாதா அந்த படம் எல்லாங்க. டி ராஜேந்தர் அறிமுகமாகும்போது ஒருதலை ராகம் 10 நாள் தியேட்டர்ல அடிச்சது. அப்புறம் அந்த பாட்டு, அந்த அந்த ஸ்டோரி எல்லாம் ஸ்டோரி தான் அது. பொண்ணு லவ் பண்ணணும்னு செத்தே போயிடுவோம். இந்த காலத்துலாம் பொண்ணை சாவடிச்சிருவாங்க கல்யாணம் பண்ணிட்டு, லவ் பண்ணிட்டு. அந்த படம். ஆனா அதுல அந்த காட்சி அமைப்புகள், மற்ற விஷயங்கள், பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். டி ராஜேந்திரன்ற ஒரு பெரிய படைப்பாளி நமக்கு கிடைச்சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் இதாகி லிஃப்ட் ஆகிறதா இருக்கு. இப்போவும் அந்த மாதிரி சில படங்கள் இப்போ இவருக்கு இந்த படம் ஓடலன்னா இவர் என்ன முடிவு வருவாரு? இந்த மாதிரி எடுத்தா வேலைக்கு ஆகாது. அப்போ இவர்களை பாதுகாக்க வேண்டியதும் தமிழ் ரசிகர்களுடைய இது. நீங்க எதை விரும்புறீங்களோ அந்த படங்களை அதிகம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதான் நான் முதல்ல மொத்தமா சொல்றது என்னன்னா, ஹீரோ வர்ஷிப் ஒழியணும். அது இங்க மலையாளத்துல கிடையாது. ஒரு மம்முட்டி இது நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோன்னு மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கு அப்புறம் அங்க யாரும் இல்லை. ஏன்னா யார் வேணா வரலாம். ஒரு படத்துல பார்த்தா சின்ன ரோல் பண்ணிருப்பா, அடுத்த இடத்துல பெரிய ரோல் பண்ணிருப்போம். ஜோர்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டா அப்படியே வராரு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி இது ஒரு பெரிய டீகோடிங்கா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னவா எதிர்பார்க்கணும், எப்படி நல்ல படங்கள் வரும் அப்படின்றது ஒரு சிறந்த விமர்சகரால தான் சொல்ல முடியும். ஐ திங்க் அதை ரொம்ப அழகாவே நீங்க சொன்னீங்க. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இதே மாதிரி ஏதாவது ஓடிடி ரிலீஸ் பத்தி கண்டிப்பா பேசுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த நேர்காணல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம பெரும்பாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி பேசல. டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற இன்னும் பல படங்கள் வரணும். படைப்பாளி அந்த இதை பத்தி பேசியிருக்கோம். கொஞ்சம் நடுவில் டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசியிருக்கோம். ரொம்பவும் டீகோட் பண்ணல அதை. இருந்தாலும் ஒரு சிறந்த படம். இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறத வாய்ப்பளிச்சதுக்கு